ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எஸ்எஸ் ஸ்டடி ஜோன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் தான். வாங்க பார்க்கலாம். ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நற்றிணை நல்லா குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரைத்த 8 தொகை. இச்செயலுள் இடம்பெற்று உள்ள 8 தொகை நூல்களை பெயர் காரணத்துடன் எடுத்து காட்டுக. ஸோ இதுதான் கொஷின். இதில் இருக்க 8 தொகை நூல்களையும் நம்ம பெயர் காரணத்தோடு எடுத்து காட்ட போகிறோம். பார்க்கலாமா வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நற்றிணை. ஸோ நற்றிணை தான் ஸ்டார்ட் ஆகுது கொஷினே. ஸோ நற்றிணையில் பார்த்திங்கன்னா நற்றிணையை ரெண்டாக பிரிக்கிறாங்க, நல் கூட்டல் திணை. இந்த நற்றிணை பாடல் பற்றியும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. ஸோ தொகை நூல்களில் முதல் நூல் தான் நற்றிணை. நல் என்னும் அடமொழி பெற்ற நூல் தான் நற்றிணை. சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு கொஷின் தொகை நூல்களில் முதல் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நற்றிணை அப்படின்னு சொல்லிட்டோம் கேட்கலாம். இல்லைனா நல் என்னும் அடமொழி பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டால் நற்றிணை அப்படின்னும் நம்ம கேள்விகள் கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 8 தொகை நூல்களையும் ஃபஸ்ட்டு நூல் பார்த்திங்கன்னா நற்றிணை. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இரண்டாவது குறுந்தொகை. ஸோ குறுந்தொகை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்ல குறுந்தொகை எனவும் அழைக்கப்படும். இதுதான் ஃபஸ்ட்டு ஒன். ரெண்டாவது லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குறைந்த அடி அளவால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆதலால் குறுந்தொகை என அழைக்கப்படும். அதாவது குறுந்தொகைனா நல்ல குறுந்தொகை எனவும் அழைக்கப்படும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது குறைந்த அளவில் பாடப்பட்ட பாடலும் குறுந்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ ரெண்டாவது நூல் பார்த்தாச்சு. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறு. ஸோ ஐங்குறு நூறுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 திணைகளை பாடும் நூல் தான் ஐங்குறு நூறு. ஸோ இப்போ கேள்வி உங்களுக்கு இப்படி கேட்கலாம், 5 திணைகளை பாடும் நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐங்குறு நூறு. அது இல்லாமல் இது குறுகிய பாடல் அடிகளை கொண்ட நூல் தான் ஐங்குறு நூறு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பதிற்று 10. ஸோ பதிற்று 10னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சேர அரசுகள் 10 பெயரை 10 புலவர்கள் 10 பாடியது பதிற்று 10 சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ 4 நூல்கள் பார்த்துட்டோம். இப்போ 5வது நூல் என்னன்னு பார்க்க போகிறோம் வாங்க. பரிபாடல் தான் 5வது நூல். இதில் பார்த்திங்கன்னா அகம் புறம் சார்ந்த நூல் தான் பரிபாடல். தமிழின் முதல் இசைப்பாடல் நூலும் பரிபாடல். இதில் பார்த்திங்கன்னா வெண்பா, ஆசிரியர்பா, கலிப்பா, வஞ்சிப்பா ஆகிய 4 வகை பாக்களும் பல்வகையான அடிகளாலும் பாடப்பட்டது தான் பரிபாடல். ஸோ கொஷின் இப்படி கேட்கலாம், அகம்புறம் சார்ந்த நூல் எது அப்படின்னு கேட்டால் பரிபாடல் சொல்லலாம். அண்ட் இது இசைப்பாடல் நூலுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அண்ட் அது கீழே கொடுத்துருக்க வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா ஆகிய 4 வகை பாக்களும் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு என்னன்னு கேட்டால் பரிபாடல் அப்படின்னு நம்ம கொஷின் கேட்கலாம். சரிங்களா. இப்போ 5 நூல் பார்த்தாச்சு. இப்போ 6வது நூல் என்னன்னு பார்க்க போகிறோம், கலித்தொகை. ஸோ கலித்தொகைனா என்ன? 5 திணையும் 5வரால் கலிப்பாவில் அமைந்த நூல். அதாவது 5 திணையும் 5வரால் கலிப்பாவில் அமைந்த நூல் தான் கலித்தொகை. 5 திணையும் 5வரால் கலிப்பாவில் அமைந்த நூல் எதுன்னு கேட்டால் கலித்தொகை அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு அந்த வரி கொடுத்து என்னென்ன தொகை நூல்கள் இருக்குதுன்னு கேட்டாங்களா. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கற்றறிந்தோர் ஏத்தும் களி எனவும் கூறப்படுகின்றது தான் கலித்தொகை. சரிங்களா. அடுத்த நூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. அகநானூறுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த 400 பாடல்களை கொண்டது தான் அகநானூறு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா களிற்று யானை நிறை, மணிமிட பவளம், நித்தில கோவை என 3 பிரிவுகளை கொண்டது தான் அகநானூறு. சரிங்களா. ஸோ இதில் நம்ம கொஷின்ஸ் கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 8வது நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. புறநானூறுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா புறம் சார்ந்த நூல் தான் புறநானூறு. 400 பாடல்களை உடையது. தமிழரின் வரலாற்று பெட்டகம். இது பழந்தமிழரின் வீரம், பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம், கோடை ஆகியவற்றை பற்றி கூறுகின்றது. சரிங்களா. ஸோ புறநானூறுனா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது புறம் சார்ந்த நூல். இதில் 400 பாடல்களை உடையது. ஸோ அண்ட் தமிழரின் வரலாற்று பெட்டகமும்
என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் புறநானூறு. ஸோ இது வந்து பழந்தமிழரின் வீரம், பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம், கோடை ஆகியவற்றை பற்றி கூறுகிறது. அதுதான் புறநானூறு. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம 8 நூல்கள், 8 தொகையில் இருக்கிறது. இதில் வந்து ஒரு நூலும் கொடுத்துட்டு இல்லை நூலுக்கு கீழே இருக்க இந்த நூல்னால் என்ன, எதை சார்ந்த நூல், என்ன பாடல்கள், ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இது எந்த நூல் அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான். நாளைக்கு இதே மாதிரி வேறு லெசன் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸோடு உங்களை பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.